ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ரொம்ப நாளைக்கு அப்புறம் ரொம்ப ஹாப்பியான மெமரிஸோட ஒரு வீடியோ தாங்க உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கலான்னு வந்திருக்கேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பேக்கிங் வீடியோ தாங்க இது. ஆக்சுவலாக என்ன அந்த ஹாப்பி மெமரிஸ் பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாளைக்கு அப்புறம் நாங்கள் ஃபேமிலியாக ஒரு ட்ரிப் பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ நாங்கள் இந்த வெக்கேஷனுக்கு எங்கே போகிறோம், அங்கே என்னெல்லாம் நடக்குதுன்றதை நான் கம்மிங் வீடியோஸில் நான் உங்களோட கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நான் வந்துட்டு ட்ராவல் பண்ணும்போது எனக்கு எப்படி கிளாத்ஸ் அண்டு என்னோடய ட்ராவல் எசென்ஷியல்லாம் எப்படி நான் ஆர்கனைஸ் பண்ணி பேக் பண்ணி கொண்டு போகிறேன்றது தாங்க உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். மேபி சில பேருக்கு இது வந்துட்டு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கலாம். ஆக்சுவலி நாங்கள் போகிறது வந்துட்டு ஒரு ரைனி சீசன். கொஞ்சம் நாங்கள் போகிற பிளேஸுமே ரைனியாக இருக்குது, சென்னையுமே மழையாக இருக்குது. ஆக்சுவலாக இது வந்து லாஸ்ட் வீக் நடந்த இன்சிடென்ட்ஸ் தாங்க எல்லாமே. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா பிஃபோராகவே வந்துட்டு நான் ஒன் டே பிஃபோராகவே என்னென்ன தேவைன்றதெல்லாம் பேக் பண்ணி வைக்கிறேன். ஃபஸ்ட்டு பாப்பாவுக்கு என்ன தேவைன்றது தாங்க நான் எடுத்து வைக்கிறேன். ஆக்சுவலாக வந்துட்டு நாங்கள் பிளான் பண்ணது ஒரு 5 days ட்ரிப் தான். ஆனால் அவளுக்கு டேக்கு 2 cloths அப்படின்ற ஒரு கால்குலேஷனில் தான் நான் எடுத்து வச்சுருந்தேன். ஏன்னா கிட்ஸ்க்கு வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு ஒரு நாளைக்கு 2-3 ட்ரெஸ்ஸாவது யூஸ் ஆகும். நான் அது பிளான் பண்ணி ஒரு நாளைக்கு 2 ட்ரெஸ் அப்படின்றதுக்கு அப்படி அந்த கணக்கில் தான் எடுத்து வச்சுருந்தேன். ஸோ அவளுக்கு ஒரு 10-12 ட்ரெஸ் அடிஷ்னலாக எக்ஸ்ட்ரா ஒரு 2 ட்ரெஸ்ஸுமே நான் எடுத்து வச்சுக்கிட்டேன். ஸோ அவளுக்கு டே வைஸ் எந்தெந்த டேக்கு என்னென்ன ட்ரெஸ் போட போகிறோம், நைட் சூட்ஸ் தனியாக இந்த மாதிரி சொல்லிட்டு செப்ரேட்டாக நான் பிரித்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருந்தேன். ஆக்சுவலாக நாங்கள் போகிறது வந்துட்டு கொஞ்சம் ஹில் ஸ்டேஷன்ன்றதுனால அங்கே வந்துட்டு ரொம்ப பனியாக இருக்கும், குளிராக இருக்கும்ன்றதுக்காக அவளுக்கு எல்லாமே நான் எப்படி ப்ரிஃபர் பண்ணியிருந்தேன்னா, ஃபுல் ஹேண்டு டிஷர்ட்ஸு, ஃபுல் பேண்ட்டு, அதுக்கப்புறம் அந்த ஸ்வெட் ஷர்ட்ஸ் இந்த மாதிரி தான் நான் பிளான் பண்ணி அவளுக்கு கிளாத்ஸ்லாம் எடுத்து வச்சுட்டு இருந்தேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா பாப்பாவுக்கு வந்துட்டு இதுதாங்க ஃபஸ்ட்டு ஒரு ட்ரிப்பு, லாங் ட்ராவல். இது தாங்க ஃபஸ்ட்டு அவள் பிறந்ததுலேருந்து அவளுக்கு இப்போ 4 years ஆக போகுது. ஆனாலுமே இதுதான் அவளுக்கு ஃபஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ அவள் எப்படி இதை வந்துட்டு என்ஜாய் பண்ணுவாள், அவளுக்கு எப்படி இருக்குன்றதை பற்றி எனக்கு சுத்தமாக ஐடியா கிடையாது. ஆனால் அவள் ரொம்ப குஷியாக இருந்தாள். அதே மாதிரி பார்த்திங்கன்னா அவளுக்கு இது ஃபஸ்ட்டு ட்ரிப்பு. இது வந்துட்டு ஒரு நல்ல ஒரு ஃபோட்டோஸ் தாங்க நமக்கு மெமரிஸ். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் அந்த லொக்கேஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி காஸ்டியூம்ஸ் எல்லாமே வந்துட்டு ரொம்ப பிளான் பண்ணி யோசித்து எல்லாமே நியூ கிளாத்ஸாக தான் நான் எடுத்திருந்தேன் அவளுக்கு. அதே மாதிரி அங்கே நிறைய இந்த வாட்டர் ஃபால்ஸில் ஆக்டிவிட்டீஸ்லாம் நிறைய இருந்தது. அதுக்கேற்ற மாதிரியுமே கொஞ்சம் ஓல்டு கிளாத்ஸுமே ஒரு 2-3 செட்டு எடுத்து வச்சுக்கிட்டேன். ஏன்னா அங்கே போய்ட்டு ரொம்ப சேறு சகதியில் விளையாடும் போது நியூ கிளாத்ஸ்லாம் ரொம்ப வேஸ்ட் ஆகிடக்கூடாது அப்படின்றதுக்காக அந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ், அதாவது தண்ணியில் விளையாடுற ஆக்டிவிட்டீஸ்க்கு மட்டும் நான் கொஞ்சம் பழைய கிளாத்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டேன். அதாவது கொஞ்சம் பழைய கிளாத்ஸ்னால் வீட்டில் யூஸ் பண்ண கிளாத்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் அதை தனியாக ஒரு கவரில் பேக் பண்ணி வச்சுட்டு அவளுக்கு பேண்டிஸ் வந்துட்டு நிறைய எடுத்து வச்சுருந்தேன். கண்டிப்பாக வந்துட்டு காலையிலேருந்து ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்ருக்காங்கல்ல, ரெகுலராக யூஸ் பண்ணும்போது நம்ம மாற்றிட்டே இருக்கணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் பேண்டிஸுமே ஒரு 10 நம்பர்ஸ் எடுத்து வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் சாக்ஸ் வந்துட்டு சொன்ன மாதிரி அது ஹில் ஸ்டேஷன்ன்றதுனால அவள் வந்துட்டு வெறும் காலில் நாங்கள் அங்கே விடவே மாட்டோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரியுமே வந்துட்டு ஒரு 7-8 செட்டு சாக்ஸுமே நாங்கள் எடுத்து வச்சுருந்தோம். அதுவுமே நான் பாப்பாவுக்கு எப்படி பிளான் பண்ணி எடுத்து வச்சுருப்பேன்னா, அவள் ட்ரெஸ்க்கு மேட்ச் பண்ணுற மாதிரியான கலர்ஸில் தான் நான் வாங்கி வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் ரொம்ப இம்பார்ட்டண்ட் என்னன்னு பார்த்திங்கன்னா மஃப்ளருமே நான் வந்துட்டு எடுத்து வச்சுக்கிட்டேன். அவளுக்கு வந்து மஃப்ளர் போட பிடிக்காது. ஆனால் கண்டிப்பாக போட்டு தானே ஆகணும். காதுக்குள்ளே பனியெல்லாம் போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. நம்ம ஜென்ரலாக இருந்தால் ஒன்றும் ஆகாது. பட் அங்கே போய்ட்டு நம்ம வந்துட்டு ட்ராவல் பண்ணும்போது அந்த காற்றுக்கு வந்துட்டு ரொம்ப குளிர் அடிக்க ஆரம்பிக்கும். அப்புறம் ஒரு டவல் வந்துட்டு நான் கொஞ்சம் கையில் ஹேண்டில் பண்ணுற மாதிரி, பிகாஸ் அவள் ட்ராவல் டைமில் தூங்குவாள். ஸோ அந்த டைமுக்கு போத்தி தூங்க வைக்கிறதுக்காக ஒரு டவல். அதுக்கப்புறம் பாத் டவல், அந்த ஒரு ஒயிட் கலரில் ஒரு சின்ன சைஸில் ஒரு பாத் டவல் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு ஊடி, அதுவுமே வந்துட்டு குளிருக்கு தான். பிகாஸ் நம்ம போகிற டைம் சீசன் பொறுத்து அதுக்கேற்ற மாதிரி இடத்த பொறுத்து நம்ம எடுத்துக்கணும் குழந்தைங்களுக்கு. அதுக்கப்புறம் நான் தனியாக அவளுக்குன்னு ஒரு பேக் வச்சுட்டேங்க. ஸோ எங்கள் பேக்கோடு போட்டு மிக்ஸ் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு செப்ரேட்டாக அவளுக்கு ஒரு பேக் வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ட்ரெஸ்ஸஸ் தனியாக, டவல்ஸ் தனியாக,
அந்த ஹூடி தனியாக, இந்த மாதிரி தனித்தனியாக நான் பிரித்து வச்சுக்கிட்டேன். ஸோ ஒரு தடவை எடுக்கும்போது நம்ம கலைச்சி எடுக்க வேண்டாம், எது வேணுமோ அந்த கவர் மட்டும் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் டைப்பருமே எடுத்து வைக்கிறேன். மேக்ஸிமம் டைப்பர் எனக்கு யூஸ் ஆகாது. ஸோ ட்ராவல் பண்ணுறோன்ற ஒரு ரீசனுக்காக மட்டும் நான் டைப்பர் எடுத்து வச்சுக்கிறேன். பாப்பாவுக்கு இப்போ நாங்கள் டைப்பர் யூஸ் பண்ணுறதே கிடையாது. நைட்லேயுமே சரி, எங்கன்னா வெளியே போனாலுமே சரி நாங்கள் யூஸ் பண்ணுறது கிடையாது. ஏன்னா வளர்ந்துட்டு அவளுமே சொல்ல ஆரம்பிச்சுட்டு, இன்னொன்று டைப்பரில் அவளுமே போக மாட்டேங்கிறான். இருந்தாலும் ஒரு எமர்ஜென்சி பர்பஸ்க்காக நான் டைப்பருமே எடுத்து வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ரெயின் கோட் மாதிரி எடுத்து வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு, இது வந்து இது வந்து வாட்டர் ப்ரூஃபாகவும் இருக்கும், சேம் டைம் குளிருக்குமே யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு ரெயின் கோட் மாதிரி நான் எடுத்து வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பக்கம் எங்களோட சூட்கேஸ் ஃபுல்லாக நான் வந்துட்டு ஃபில் பண்ணி வச்சாச்சு. ஸோ நான் எங்களுக்கு 2 பேருக்கும் தேவையான என்னென்ன எசென்ஷியல்ஸ் எல்லாம் நாங்கள் எடுத்து வச்சுருக்கோன்றத பார்க்கலாம் வாங்க. ஸோ நான் இந்த மாதிரி வந்துட்டு ஒரு ஜிப் போடுற மாதிரி இருக்க பவுச் வந்து வாங்கி வச்சுக்கிட்டேன். முன்னாடியெல்லாம் நான் பாக்ஸ் மாதிரி எடுத்துகிட்டு போவேன். அது வந்துட்டு ரொம்ப இடத்த அடைக்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு. அதுவும் இந்த டைம் வந்துட்டு நான் இந்த மாதிரி பவுச் மாதிரி ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பவுச் மாதிரி வாங்கிட்டு, இதான் நமக்கு ஆன்லைன்லேயே கிடைக்குது, அமேசான், ஃப்ளிப்கார்ட்லேயே கிடைக்குது. செட் ஆஃப் 6, 8 அந்த மாதிரி கிடைக்கும். இதில் நான் என்னெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் பார்த்திங்கன்னா, சும்மா எங்களுக்கு வந்துட்டு 2 சன்கிளாஸ் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாப்பாவுக்கு பவுடர், பாப்பாவோட சன்ஸ்க்ரீன், ஒரு 2 பேருக்குமே சீப்பு, பாப்பாவுக்கு ஒரு சீப்பு, எங்கள் 2 பேருக்கும் ஒரு சீப்பு. அதுக்கப்புறம் பாப்பாவோட பாடி லோஷன். நான் வந்துட்டு பாப்பாது வந்துட்டு வீட்டில் வந்துட்டு பெரிய பாட்டிலில் இருக்குது. ஸோ அதெல்லாம் எடுத்துகிட்டு போனால் இன்னும் ஸ்பேஸ் சேவிங்காக இருக்கணும்னு சொல்லிவிட்டு இந்த மாதிரி ட்ராவல் கிட்ட நம்ம கடையில் விற்குது, அதில் வாங்கிட்டு நான் வந்துட்டு ஃபில் பண்ணி கொண்டு போகிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆஸ் யூஷுவல் பர்ஃப்யூம், சீரம், இதெல்லாம் வந்துட்டு என்னென்னலாம் எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் என்னெல்லாம் தேவையோ அதெல்லாமே இதில் எடுத்து வச்சாச்சு. இதில் இன்னொரு விஷயம் என்ன தெரியுமாங்க, நான் இவ்வளோ எடுத்து வச்சுருக்கோம்ல, அங்கே போய்ட்டு இதில் எதையுமே நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ அதெல்லாம் ப்ராப்பராக நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு டைமே இருக்காது. பட்டுன்னு கிளம்பி போவதாக தோணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டாய்லெட்ரி ஐட்டம் தனியாக எடுத்து வச்சுருந்தேன். ஸோ குளிக்கிறதுக்காக ஒரு ஸ்க்ரப் எடுத்து வச்சுருக்கேன், ஃபேஸ் வாஷ், அதுக்கப்புறம் எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் ப்ரெஷ் எடுத்து வச்சுருக்கேன். இது என்ன பார்த்திங்கன்னா சோப்பு, நான் வந்துட்டு அந்த யூஸ் அண்ட் த்ரோ சோப் மாதிரி ஒரு ஸ்மால் சைஸ் வாங்கிட்டேன். ஏன்னா வந்துட்டு ரொம்ப பெருசு, ஆல்ரெடி வந்துட்டு ஷவர் ஜெல் இருக்குது. இந்த சோப் எதுக்குன்னா, நாங்கள் எங்கேயாவது வெளியே ஏதாவது ஃபால்ஸ் அந்த மாதிரி எங்கன்னா குளிக்கிறோன்னா அங்கே யூஸ் பண்ணிவிட்டு அப்படியே போட்டுடலாம். பெருசுனா அது வேஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும்ல, அதனால் குட்டியாக நான் பார் வாங்கிக்கிட்டேன். அப்புறம் பாப்பாவோட பேஸ்ட்டு, டெட்டாயில், ஷவர் ஜெல், பாடி லோஷன், இந்த மாதிரி என்னெல்லாம் தேவையோ அது எல்லாமே எடுத்து வச்சாச்சு. கண்டிப்பாக டெட்டாயிலெலாம் கண்டிப்பாக எடுத்துகிட்டு போங்க, ஏன்னா நம்ம குழந்தைங்கள கூட்டிகிட்டு போகிறோம். அதுக்கப்புறம் அதாங்க நான் சொன்னேன்ல, அந்த கிட்டில் வந்துட்டு இதுவுமே ஆட் ஆகி வரும். இதில் வந்துட்டு நான் பாப்பாவோட பாடி வாஷ் எடுத்து வச்சுக்கிட்டேன். நீங்கள் எங்கே போனாலும் தயவு செஞ்சு குழந்தைங்களுக்கு நீங்கள் ரெகுலராக என்ன யூஸ் பண்ணுறீங்களோ, சோப்பு, ஆயில், இதெல்லாம் நீங்கள் ரெகுலராக என்ன யூஸ் பண்ணுறீங்களோ அதை எடுத்துகிட்டு போங்க. போகிற இடத்துல என்ன கிடைக்குதோ அதை வாங்கி தயவு செஞ்சு யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா வந்துட்டு கிட்ஸோட ஸ்கின் வந்துட்டு ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கும். ஏதாவது அலர்ஜி அந்த மாதிரி போகிற இடத்துல ஆகிடுச்சுன்னா ரொம்ப கஷ்டம் அதை ஹேண்டில் பண்ணுறதுக்கு. ஸோ நீங்கள் ரெகுலராக என்ன யூஸ் பண்ணுறீங்களோ, அவங்களுக்கு என்ன செட் ஆகிடுச்சோ அதையும் நீங்கள் மேக்ஸிமம் எடுத்துகிட்டு போக பிளான் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் எமர்ஜென்சி மெடிசன்லாம் நான் கொஞ்சம் கேரி பண்ணி எடுத்துகிட்டு போயிருந்தேன். மெயினாக பாப்பாக்காக, அண்ட் தென் எங்களுக்காகவும். ஸோ எங்களுக்குமே குளிருக்கு ஏற்ற மாதிரி ஒரு 3 செட்டு ஊடி எடுத்து வச்சுக்கிட்டோம். 2 போதும், அடிஷ்னலாக ஒன்று எடுத்ததுன்னா மழையின் காரணமாக மட்டும் தான். இன்கேஸ் ஏதாவது ஒன்று வெட்டாயிடுச்சுன்னா ஒன்று யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு 3 செட் எடுத்து வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தனித்தனியாக எடுத்து வச்சுட்டேங்க. என் ஹஸ்பண்ட்க்கு வந்துட்டு இந்த கவரில் என்ன ட்ரெஸ் வேணுமோ சேம் அதே மாதிரி எங்களோட பேக்கில் நான் எப்படி எடுத்து வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, என் ஹஸ்பண்ட்க்கு தேவையான 3 டேஸ்க்கு போட வேண்டிய ட்ரெஸ்ஸஸை தனியாக எடுத்து வச்சாச்சு, ரெகுலர் வேர்ஸ் தனியாக எடுத்து வச்சாச்சு. அதுக்கப்புறம் எனக்கு தேவையான 3 டேஸ்க்கு தேவையான ட்ரெஸ் நான் தனியாக எடுத்து வச்சுட்டேன். எங்கள் 2 பேருக்குமே சேர்த்து ஒரு டவல் போதும். ஸோ ஒரு டவல் ஒன்று எடுத்து வச்சாச்சு. தென்
ஷூஸ் 2 ஷூஸ் சைடில் வந்துட்டு 2 ஷூஸுமே நான் எடுத்து வச்சுட்டேன். இங்கேருந்து போகும்போது ஸ்லிப்பர் போட்டு போயிடுவோம். அங்கே போயிட்டு நம்மளோட ட்ரெஸ்க்கு ஏற்ற மாதிரி ஒரு 2 ஷூ மட்டும் 2 பேருமே எடுத்து வச்சாச்சு. ஸோ இந்த மாதிரி நான் தனித்தனியாக கவரில் போட்டு டைட் பண்ணி வைக்கும்போது ரொம்பவே வந்துட்டு ஸ்பேஸ் சேவிங்காகவும் நமக்கு இருக்கும். அதுக்கப்புறமா நம்ம முக்கியமாக வந்துட்டு ஒரு ஹேண்ட்பேக் இல்லாட்டி வந்து பேக் வந்துட்டு நம்ம கேரி பண்ணுற மாதிரி இருக்கும். அதில் கம்பல்சரி வாட்டர் பாட்டில் ஒன்று எடுத்து வச்சுப்பேன். ஒரு செட்டு சாக்ஸு, அதுக்கப்புறம் ஒரு செட் ஆஃப் ட்ரெஸ், ஒரு டயப்பர், வைப்ஸ், 2 வாட்டர் பாட்டில் நீங்கள் எடுத்துக்கோங்க. ஒன்று ஹேண்ட்பேக்கில் வச்சுக்கோங்க, ஒன்று உங்களோட லக்கேஜில் வச்சுக்கோங்க. ஏன்னா இன்கேஸ் நம்ம போகிற இடத்துல வாட்டர் பாட்டில் மிஸ் ஆகலாம், இல்லை உடஞ்சி போகலாம். அந்த டைமில் குழந்தைங்களுக்கு வந்துட்டு வாட்டர் பாட்டில் நம்மளால் வாங்கிட்டு தேடிட்டு இருக்க முடியாது. ஸோ அதனால் நான் எப்போவுமே வந்துட்டு ரொம்ப லாங் ட்ராவல் பண்ணுறேன்னா 2 வாட்டர் பாட்டில் எடுத்துப்பேன். ஸோ ஒன்று பேக்கில், ஒன்று லக்கேஜில் வச்சுக்கோங்க. கொஞ்சம் வந்துட்டு ஹேண்ட்பேக்கில் கேரி பண்ணுற மாதிரி சின்னதாக ஒரு ஸ்நாக்ஸ் எடுத்துக்கோங்க. பிகாஸ் சம்டைம்ஸ் அவங்க ரொம்ப கிராக்கி பண்ணாங்கன்னா, ஏதாவது அடம் பண்ணாங்கன்னா கையில் கொடுத்து ஆஃப் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ட்ராவல்ன்றதுனால அவளுக்கு கொஞ்சம் டைம் பாஸாக இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு சின்னதாக கலரிங் புக் மாதிரி வாங்கி வச்சுருந்தேன். ஸோ ஒரு பேஜ் அவள் கலர் பண்ணுறதுக்கு 10 மினிட்ஸ் டைம் எடுத்துப்பா. ஸோ கொஞ்சம் அவளுக்கு வந்துட்டு டைம் பாஸாக இருக்கும். கலர் பண்ணுறதுக்கு தேவையான க்ரையான்ஸ் கொஞ்சம் எடுத்து வச்சாச்சு. கண்டிப்பாக நம்ம சானிடைசர் வச்சுக்கிட்டோம். பிகாஸ் நம்ம குழந்தை வச்சுருக்கிறதுனால அடிக்கடி நம்ம கையை வந்துட்டு சானிடைசர் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஸோ வைப்ஸ் அண்ட் சானிடைசர் மஸ்ட்டு குழந்தைய கூட்டு போகிறவங்க. ஸோ இப்படி தாங்க நான் என்னோடய ஹேண்ட்பேக்கில் தேவையானதெல்லாம் கேரி பண்ணிக்கிறேன். இப்படி தான் எங்களோட ட்ராவலுக்கு தேவையான எசென்ஷியல் அண்ட் கிளாத்ஸ்லாம் நான் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை பார்க்குறேன். அண்ட் தென் பாய்.